டோனியை வச்சு இந்தியா லெவலில் பாலிடிக்ஸ் பண்ண பிளான் பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் அவர் அது மாதிரி எங்கே போனாலும் மஞ்சள் படம் தான் தெரியுது. இப்போ கேகேஆர் போனாலும் கேகேஆரில் 1,00,000 பேர் உட்காரலாம். கேகேஆர் கிரவுண்டில் ஈடன் கார்டனில் அங்கே 80,000 பேர் மஞ்சள் படம் தான் உட்காந்துருக்காங்க. பிகாஸ் ஆஃப் தோனி. அவ்வளோதான். தோனி நல்ல ஹியூமன் தான். பட் அவரை சுற்றி இருக்க பாலிடிக்ஸ் தான் அவருக்கு கொஞ்சம் இதாக. தோனி லைக்கே அஜித். அவ்வளோதான். தோனி லைக்கே அஜித் எப்படி வாட்ச் பண்ணிருக்காரோ அதே தோனி பண்ணிருக்கு. ஸோ மேபி அவரும் பாலிடிக்ஸ் இன்ட்ரெஸ்ட் தான் தெரியல அவருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த இன்டர்னல் பாலிடிக்ஸ்லேருந்து அவர் வெளியே இங்கே தோனிக்கு கேப்டன்ஷிப் மாறுறப்ப ருத்ராஜான் இருக்கப்போ ஒரு இது வந்துச்சு, சர்க்கிள் வந்துச்சு. ஆனால் எல்லாத்துக்கும் தோனி தான் பண்ண போறாரு. தோனி தான் கேப்டன்ஷிப் பண்ண போறாருன்னு எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அது அந்த ஒரு ஹோப்போட தான் எல்லா தோனி யாருனாச்சும் டிஷர்ட்ல ருத்ராஜன் இருக்கா, இல்ல ரஹனியன் இருக்கா, இல்ல தூபேன் இருக்கா, யாருனாச்சும் பேர் இருக்கா? ஒரு பேர் ஒன்லி தோனி. ஏன்னா இந்த சீசன் அடுத்த சீசன் ஆடுவான்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா ஃபேன் பேஸ் அது மாதிரி இருக்கனால கன்ஃபார்மா ஆடணும். அதே தான் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டும் இது பண்ணுவாங்க. அவர் முடியாட்டி கூட விக்கெட் கீப்பிங் தான் பண்ண போறாரு. வந்து 4 பால் தான் ஆடுறாரு. அது என்ன கிரௌடுக்கு சிஎஸ்கேக்கு சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு எவ்வளோ பேர்